ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சூப்பரான வாரம். என்ன வாரம்னா ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளி 3வது வாரம் நடந்துட்டுருக்குது. ஆனால் வந்து ரொம்ப 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 விசேஷம். ஆடி வெள்ளி 3வது வாரம் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அது வந்து பாருங்கள், நீங்கள் நல்ல இங்கே பாருங்கள், நான் வந்து முருகனுக்கு வந்து வெத்தலை விளக்கு போட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. முருகனோட ஃபேஸே வந்து அந்த வெத்தலை விளக்கு போடும்போது அந்த முகமே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த விளக்கில் 6 வெத்தலை போட்டு அந்த வேல் மாதிரி நான் வாங்கினேன். இந்த மீஷோவில் தான் வாங்கினேன், ஆன்லைனில் வாங்கினேன் நான். அந்த ஓம் போட்டு அந்த சூளம் அந்த வேலோடு இருக்கும் அந்த விளக்கு வாங்கினேன். அடுத்தது சூளம் போட்ட ஒரு விளக்கும் வாங்கினேன். 2 விளக்கு வாங்கினேன். அது மாரியம்மனுக்கு வச்சுருக்கேன், இது முருகனுக்கு வச்சுருக்கேன். சரி, போயிட்டு வந்து அப்படியே வெளியே போயிட்டு வந்து அப்படியே வந்து நான் நேராக வந்துட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு இருந்தேன். நான் அப்போ தான் விளக்குலாம் வச்சுட்டு வெளியில் போயிட்டு வந்து அப்புறம் சாமிக்கு எல்லாம் விளக்க வச்சு சாம்பிராணிலாம் போட்டுட்ருக்கும்போது சரி நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்தேன். யூடியூப் எடுத்துடலாம். சரி, சேரீலேயே இன்றைக்கி ஆடி வெள்ளி வர சேரீ போட்டிருக்கேன். சரி, இந்த சேரீனே எடுத்துடலாம் ஒரு வீடியோ அப்படின்னு. ஆடி வெள்ளிங்கிறது அம்மனுக்கு வந்து உகந்த வாரம். அதாவது அம்மன் வந்து அப்போ வந்து ரொம்ப வந்து சக்தியாக உட்காந்துருக்கும். அந்த நேரத்தில் வந்து யாரும் வந்து அந்த கடவுளை கும்பிடும் போது யார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வேணும்னே வந்து ஒருத்தரை வந்து வம்புழுக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து எப்போந்தான் வந்து வெளியில் வருவாங்க, எப்போந்தான் நம்ம வம்புழுக்கலான்னு காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை இருக்குது. கடவுள் வந்து எல்லாமே பொறுத்துக்கும். ஆனால் அந்த கடவுள் கும்புறவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணால் நிஜமாக கடவுள் பொறுத்துக்க மாட்டார். ஏதாவது ரூபத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதாவது ஏதாவது எது வேணால் கிடைக்கும். தண்டனையாகவும் கிடைக்கும், ஒருத்தர் மூலமாகவும் ஒரு அவமானமும் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து யாரையும் வந்து நான் எதாவது சொன்னேன்னா அவங்க கூட குத்தம் முடிஞ்ச குருங்குது. நம்மளதான் சொல்லியிருப்பானோ கிடையவே கிடையாது. எனக்கு வந்து நான் கோயிலுக்கு போகிறவங்களே ஒரு 5 பேர் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, சாமி கும்பிடும் போது தாம்மா அவங்க ஏதோ சத்தம் போடுறாம்மா, சாமி கும்பிடும் போது கதவை திறந்தாதாம்மா அந்த பொண்ணுங்க வந்து இப்படி போகிறாங்க வராங்க, அந்த ஏதோ ஒன்று வம்புழுக்க. அப்போ தாம்மா நான் வந்து நடந்து போயிட்டுருக்கும் போது அப்போ தான் யாரோ வந்து வம்புழுப்பாங்க, எப்படி வரீங்க, எப்படி நல்லா இருக்கீங்களா, அப்படி சாமி கும்பிடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து கடவுளுக்கு பொறுக்காது. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தானா கடவுளுக்கு எப்போயுமே பொறுக்காது. சாமி கும்பிட வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுதான் வந்து ரொம்ப முதல் வந்து ஒரு அம்மா வந்து சொல்லி கொடுக்கணும். அதாவது அம்மா அப்பா குழந்தைகளுக்கு தெரியலன்னா அம்மா அப்பா சொல்லி கொடுக்கணும், இல்லை பெரியவங்க சொல்லி கொடுக்கணும். பாரு சாமி கும்பிட்றாங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அங்கே பேர் வெளியே போகிறாங்க, அவங்கள போய் நடுவில் போய் பூந்துட்டு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணி பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாமி கும்பிட்றவங்க விட்டுருங்க. அப்புறம் சாமி கும்பிட்டவொடனே நீங்கள் என்ன வேணால் உங்கள் ஆசைப்படி அவங்கள வம்புடுங்க, ஆசைப்படி என்ன வேணால் செய்யுங்க. அது வந்து அது உங்களுக்கு வந்து அதுதான் திருப்தினா, ஒருத்தர் வம்புழுக்கிறத திருப்தினா சாமி கும்பிட்டோன்னு பண்ணுங்கள், அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்கள். வீட்டில் பெரியவங்க சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து சாமி கும்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாத, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தான் கெடுதல் அப்படின்னு ஒரு பெரியவங்க சொல்லி கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் யாரையும் குத்தம் பண்ணி சொல்லலை. எங்கள் கோயிலை வந்து ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கோசம் தான் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த யூடியூப்பில் சொல்லலான்னு. நான் அவங்க வந்து கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க போட்டோம். ஆடி வெள்ளியில் நல்லா கும்பிட்டுக்கோங்க, அம்மனை நல்லா வேண்டிக்கோங்க. அம்மன் நிஜமாகவே நம்ம பக்திக்கும் அந்த அம்மாவோட அன்புக்கும் வந்து எப்போவுமே அம்மன் வந்து எப்போவுமே நம்ம இப்போ கூடவே இருப்பாங்க. நீங்கள் என்ன வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ, என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அம்மன் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அம்மன் வந்து எப்போவுமே கைவிடவே மாட்டாங்க. அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் அம்மனை வந்து விநாயகர் ஃபஸ்ட்டு, குலதெய்வம், அதுக்கப்புறம் அம்மனை வேண்டிக்கோங்க. நீங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு வேண்டிக்கோங்க, பிரபஞ்சத்தை நல்லா வேண்டிக்கோங்க. இதுதான் வந்து ஆடி வெள்ளியில் வந்து ரொம்ப நல்லா வேண்டிக்கோங்க. நான் இந்த வாட்டி நான் முருகனை கூட நான் ரொம்ப வேண்டினேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.